உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நிலையில் எதை கண்டும் நான் அஞ்சவில்லை. என் நெஞ்சமே இனி உன் இல்லமே, என் நெஞ்சமே இனி உன் இல்லமே. என்னோடு இதம் வாழவா தெய்வமே, நெஞ்சத்தில் வா என் தெய்வமே. நீயாக நான் மாறவே உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் மாறவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 3/2/25 இருக்கின்றோம். நம்மை வாழ வைத்து வழி நடத்துபவர் ஆவியானவர். அவரோடு இணைந்து அன்னையும் நம்மை வழிநடத்தி வருகிறார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 71 4 5 6. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும், நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். இன்றைய வாசகம் எபிரேயர் 11:32. நம்பிக்கையாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். நம்பிக்கை என்பதற்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது. ஆபிரகாம் முதல் முடியும் யோவான் வரை நமக்கு நம்பிக்கை பற்றி விவிலியம் முழுக்க நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 5:1-20. தீயாவி இந்த மனிதரை விட்டு போ என்றார் இயேசு. தீயாவி உடனே இயேசுவை கண்டு கொண்டது. உன்னத கடவுளின் மகனே, உனக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தியது. அவைகள் அங்கே நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீயாவிகள் அவரை கேட்க அவரும் அவற்றிற்கு அனுமதி கொடுத்தார். அவையும் பன்றிகளுக்குள் புகுந்தன. 2000 பன்றிகள் கூட்டம் அந்த வம்சமே செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீய சக்திகளான போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை, வஞ்சனை போன்றவற்றை இயேசு ஒருவரால் மட்டுமே போக்க முடியும். இயேசு இருக்கும் இடத்தில் தீய சக்திகளுக்கு இடமில்லை. இயேசுவை கண்டு கொண்ட அந்த தீய சக்திகள் நம்ம இயேசுவை கண்டு கொள்ள முடிவதில்லை. ஏன்னா அட்லீஸ்ட் அதுங்கன்னா இயேசுவோட வாழ்ந்து அந்த ஏஞ்சலாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களால் கண்டு கொண்ட முடிந்தது. ஒரு உலகில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஓனேசிஸ். இவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இவர் கண் வந்துட்டு ஒட்டிக்கும். அந்த கண்ணை திறந்து விடணும். அதுக்காக இவர் தினம் 10 லட்சம் 4 லட்சம் இது போல் செலவுகளை சர்வ சாதாரணமாக செய்கிறவர். அவருடைய வேலைக்காரர்களுக்கே ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் கொடுத்து ஒரு மாதத்திற்கு 2 வேலைக்காரர்களை 10 லட்சம் சம்பளம் கொடுத்து வைத்தவர். எதற்காக? அந்த வேலை அவர்களுடைய என்னது என்றால் அவர் கண்கள் மூடிவிடும், அதை திறந்து விடுவதற்காக. அப்போ இவர் இந்த மாதிரி வேலை செய்து வரும்பொழுது இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அவருடைய குடும்பத்தில் அவர் கணவன் மனைவிக்குள் அந்த அன்பு இல்லாததால் அவர்கள் அந்த திருமண பந்தம் முறிவு பெறுகிறது. அவர் வேறொருவருடன் அந்த மனைவி இவர் காலம் முழுக்க நான் இதே போல் பார்த்து கொண்டு வாழணுமா என்பதற்காக அவர் சென்று விடுகிறார். இவர் அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படி தான் சாத்தான் அவர்களை எப்படி மடக்கும் என்றால் இது போலத்தான். எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் பணம், பதவி, அந்தஸ்து, பட்டம் இருந்து என்ன பயன்? ஆனால் அவருடைய இழந்தது ஒரு நொடி தான். அதே போல் நாம் ஒருவரை மனம் முவந்து அன்பு செய்வது அந்த ஒரு நொடித்தான். அந்த ஒரு நொடி நாம் மனமாற்றத்திற்கு இடம் கொடுக்கவில்லை எனில் நாம் இயேசுவை காண முடியாது. ரோமையர் 11:16 சொல்வது, அர்ப்பணிக்கப்பட்டால்தான்
வேரை அர்ப்பணிக்கப்பட்டால் தான் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்படும். யாரும் வேரை பார்த்ததில்லை, அதேபோல் நம் இதயத்தை யாரும் பார்த்ததில்லை. நாம் நம் இதயத்தை அர்ப்பணிப்போம் இயேசுவோடு. அதான் அந்த கிளைகளுக்கும் அது பரவும் என்பது போல நாம் முழு இதயத்தோடு இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு இறைவா, இதோ உம்முடைய வார்த்தை வசனங்கள் எங்களை தினம் வாழ வைத்து கொண்டு வருகிறது. இதோ அந்த தீய சக்திகள், தீய ஆவிகள் உம்மை கண்டு கொண்டனவே. எங்கள் கண்களை, மனக்கண்களை திறந்துவிடும். நாங்கள் உம்மை காணவும், வார்த்தைகளை, காதுகளை திறந்துவிடும். வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களே. எங்கள் செவிகள் இருக்கும்படி எங்கள் செவிகளை திறந்துவிடும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.